மின்வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்கின் தரவுகள் திருடப்பட்டிருந்த நிலையில் இதுகுறித்து அன்புமணி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஊழல் ஆதாரங்களை அழிக்க சதியா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தமிழ்நாடு மின்வாரிய அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட நிலையில் இதுகுறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். மின்வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்து 18 ஹார்ட் டெஸ்குகள் தரவுகள் திருட்டு போயிருப்பதாகவும் ஊழல் ஆதாரங்களை அளிக்க சதியா என விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார். சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின்வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் கணினிகளின் மிக முக்கியமான தரவுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்க்கள் திருடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது அதிர்ச்சி அளிக்கிறது. அரசு துறை அலுவலகத்திலிருந்து மிக முக்கியமான தரவுகள் திருடப்பட்டிருந்தும் அதற்கு சாதகமான சூழல் நீண்ட காலமாக உருவாக்கி வைக்கப்பட்டிருப்பதும் கண்டிக்கத்தக்கவை. திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்க்களில் நிலக்கரி கொள்முதல் ஒப்பந்தங்கள், ஏற்கனவே நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பான தரவுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன என்பதெல்லாம் மின்வாரியத்தில் ஏற்கனவே நடைபெற்ற ஊழல்களுக்கான ஆதாரங்களை அளிப்பதற்காக நடந்த சதியாக இருக்கக்கூடும் என்று ஐயங்கள் எழுந்துள்ளன. மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் 18 ஹார்ட் டிஸ்க்கள் திருடப்பட்டதாக கூறப்படும் போதிலும் இதுவரை 8 ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போனதாக மட்டுமே காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் 18க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்குள் வெளியாட்கள் நுழைய வாய்ப்பில்லை. எனவே மின்வாரிய அதிகாரிகள் துணை இல்லாமல் இந்த திருட்டு நடந்திருக்க முடியாது. தமிழ்நாட்டின் மிக முக்கியமான 10 அரசு அலுவலகங்களை பட்டியலிட்டால் அதில் மின்சார வாரிய தலைமை அலுவலகமும் கண்டிப்பாக இடம்பெறும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அலுவலகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாகவே கண்காணிப்பு கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்றும் தரகர்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க கூடாது என்பதற்காக திட்டமிட்டு இவ்வாறு செய்யப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தமிழ்நாட்டில் அதிக ஊழல் நடைபெறும் துறைகளில் மின்சாரத்துறை மிகவும் முக்கியமானது. அதனால் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க்குகள் திருடியவர்கள் யார், அதற்கான காரணம் என்ன, ஊழலுக்கான ஆதாரங்களை அளிப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்யப்பட்டதா, 5 ஆண்டுகளுக்கு மேலாக கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படாதது ஏன் என்பது குறித்து தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்று அந்த அறிக்கையின் வாயிலாக அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மின்வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்கின் தரவுகள் திருடப்பட்டிருந்த நிலையில் இதுகுறித்து அன்புமணி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஊழல் ஆதாரங்களை அழிக்க சதியா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தமிழ்நாடு மின்வாரிய அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட நிலையில் இதுகுறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். மின்வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்குகள் தரவுகள் திருட்டு போயிருப்பதாகவும் ஊழல் ஆதாரங்களை அளிக்க சதியா என விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார். சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின்வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் கணினிகளின் மிக முக்கியமான தரவுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்க்கள் திருடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது அதிர்ச்சி அளிக்கிறது. அரசு துறை அலுவலகத்திலிருந்து மிக முக்கியமான தரவுகள் திருடப்பட்டிருந்தும் அதற்கு சாதகமான சூழல் நீண்ட காலமாக உருவாக்கி வைக்கப்பட்டிருப்பதும் கண்டிக்கத்தக்கவை. திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்க்களில் நிலக்கரி கொள்முதல் ஒப்பந்தங்கள், ஏற்கனவே நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பான தரவுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன என்பதெல்லாம் மின்வாரியத்தில் ஏற்கனவே நடைபெற்ற ஊழல்களுக்கான ஆதாரங்களை அளிப்பதற்காக நடந்த சதியாக இருக்கக்கூடும் என்று ஐயங்கள் எழுந்துள்ளன. மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் 18 ஹார்ட் டிஸ்க்கள் திருடப்பட்டதாக கூறப்படும் போதிலும் இதுவரை 8 ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போனதாக மட்டுமே காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் 18க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்குள் வெளியாட்கள் நுழைய வாய்ப்பில்லை. எனவே மின்வாரிய அதிகாரிகள் துணை இல்லாமல் இந்த திருட்டு நடந்திருக்க முடியாது. தமிழ்நாட்டின் மிக முக்கியமான 10 அரசு அலுவலகங்களை பட்டியலிட்டால் அதில் மின்சார வாரிய தலைமை அலுவலகமும் கண்டிப்பாக இடம்பெறும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அலுவலகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாகவே கண்காணிப்பு கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்றும் தரகர்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க கூடாது என்பதற்காக திட்டமிட்டு இவ்வாறு செய்யப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தமிழ்நாட்டில் அதிக ஊழல் நடைபெறும் துறைகளில் மின்சாரத்துறை மிகவும் முக்கியமானது. அதனால் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க்குகள் திருடியவர்கள் யார், அதற்கான காரணம் என்ன, ஊழலுக்கான ஆதாரங்களை அளிப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்யப்பட்டதா,
5 ஆண்டுகளுக்கு மேலாக கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படாதது ஏன் என்பது குறித்து தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்று அந்த அறிக்கையின் வாயிலாக அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.